வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா தீர்ப்பு இந்த வழக்கில் பொருந்துமா என்பது பற்றிய விவாதங்கள் நடைபெற்றது. டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவின் ஜாமீன் வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்க காரணமே நீண்ட காலம் அவர் சிறையில் இருந்ததுதான். அது செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாது எனவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை புதிய ரூட் ஒன்றை எடுத்துள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். டாஸ்மாக் திறக்க கோரி தருமபுரியில் பெண்களை ஒன்று சேர்ந்து கோரிக்கை விடுத்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை தந்து கொண்டுள்ளது. இதனிடையே வருகின்ற 15ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று தமிழக அரசு பாஜகவின் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் போலீஸ் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கடந்த பிப்ரவரியில் கட்சி தொடங்கினார். 2026 சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறியிருந்தார். இதனை அடுத்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பரில் விக்கிரவாண்டியில் நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை 4 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்